ஜெயலலிதா கிட்ட பொய் சொல்லி சீட்டு வாங்கினா என்ன நடக்கும்? மனம் திறந்து பேசிய பூங்குன்றன் என்ன பேசினார் அவரு அப்படிங்கறத பற்றி விரிவாக விளக்குகிறது இந்த தொகுப்பு. நான் பூங்குன்றன் பேசுறேன் அப்படின்னு செல்போன்ல ஒரு அழைப்பு வந்துட்டா போதும். ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் அதிமுகவுடைய அமைச்சர்கள்ல இருந்து நிர்வாகிகள் வரைக்கும் ஒரு கணம் பதறி போயிடுவாங்க. அப்படி கார்டன்ல சர்வ வல்லமை பொருந்தியவராக வலம் வந்தார். ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்குரிய நபராகவும் அவருடைய உதவியாளராகவும் அறியப்பட்ட பூங்குன்றன் தஞ்சாவூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். இதனால சசிகலா தரப்பும் இவரை அரவணைச்சுக்கிட்டாங்க. பூங்குன்றனுடைய தந்தை புலவர் சங்கரலிங்கம் தான் ஜெயலலிதாவுக்கு ஆரம்ப காலத்துல அறிக்கைகள் எழுதி தரக்கூடிய பணியினை செஞ்சுட்டு இருந்தார். அதுக்கு பிறகு நம்முடைய எம்ஜிஆர் நாளிதழையும் சங்கரலிங்கம் கவனிச்சுட்டு வந்தார். ஒரு கட்டத்துல ஜெயலலிதாவுக்கு உதவியாளர் ஒருவர் தேவை அப்படிங்கிற நிலை வந்த போது ஊர்ல இருந்த தன்னுடைய மகன் பூங்குன்றனை ஜெயலலிதா கிட்ட சேர்த்து விட்டாரு சங்கரலிங்கம். ஆரம்பத்துல கார்டனுக்கு வரக்கூடிய ஃபேக்ஸ் மற்றும் கடிதங்கள் சரிபார்க்கக்கூடிய பணியில இருந்த பூங்குன்றன் கொஞ்ச காலத்திலேயே ஜெயலலிதாவுடைய நம்பிக்கைக்குரிய நபரா மாறினார். அதுக்கப்புறம் போயஸ் கார்டன்ல சசிகலாவுக்கு அடுத்து சர்வ வல்லமை பொருந்திய சக்தியாக பூங்குன்றன் மாறினார். பூங்குன்றன் மனசு வச்சா அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து ஒன்றிய செயலாளர் பதவி வரைக்கும் எது வேணும்னாலும் எளிதா கிடைச்சிரும் அப்படிங்கிற நிலையும் இருந்துச்சு. போயஸ் கார்டன்ல பூங்குன்றனுக்குன்னு தனி அறையும் இருந்துச்சு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகும் பூங்குன்றன் தொடர்ச்சியா கார்டனுக்கு போயிட்டு வந்தார். சசிகலாவுடைய கட்டுப்பாட்டுல கட்சி இருந்த சில மாதங்கள் வரைக்கும் கட்சி விவகாரங்களை தொடர்ந்து பூங்குன்றன் தான் கண்காணிச்சுட்டு வந்தார். அதன் பிறகுதான் எல்லாத்துல இருந்தும் ஒதுங்கிட்டாரு. இந்த நிலையில வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்காக அதிமுக கூட்டணியில தொகுதி பங்கீடு முடிந்து பிரச்சாரத்தை தொடங்கிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி. இப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சிறப்பான முறையில செயல்படுறதாகவே பூங்குன்றன் தெரிவிச்சிருக்கிறார். இதுக்கிடையில சீட்டு ஒதுக்குறதுல ஜெயலலிதா எத்தகைய யூகங்களை கையாள்வார் அப்படின்னு பூங்குன்றம் மனம் திறந்து பேசி இருக்கிறார். அரசியல் அப்படிங்கிறது கணக்குகளால ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஜெயலலிதாவுடைய அரசியல் கருணையால நிறைஞ்சது. தேர்தல் நேரங்கள்ல அவரோட நான் பயணிச்ச அந்த நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில பொற்கால பக்கங்கள். இன்னைக்கும் அந்த நினைவுகளை திரும்பி பார்க்கும்போது ஒரு தலைவியா இல்லாம தொண்டர்களுடைய துயரை துடைக்கக்கூடிய தாயாகவே அவர் என்னுடைய மனக்கண்ணுல நிக்கிறாரு. ஜெயலலிதா தங்கம் போன்றவர். அவர்கிட்ட வேடம் போடவே முடியாது. உண்மையான விசுவாசத்தை மட்டுமே அவர் அளவுகோலா வச்சிருப்பார். ஒரு வேட்பாளரை தேர்வு செய்யும் போது அவர்கிட்ட எவ்வளவு பணபலம் இருக்குது அப்படிங்கறத அவங்க ஒருபோதுமே அளவுகோலா பார்க்க மாட்டாங்க. இவங்க நல்லவங்களா, விசுவாசமானவரா, கட்சிக்காக உழைத்தவரா, இந்த 3 கேள்விகளுக்கான பதில்ல தான் ஜெயலலிதாவுடைய அங்கீகாரமே இருக்கும். நேர்காணலின் போது வேட்பாளர்கள் தங்களால முடிந்த செலவு தொகையை சொல்லும் போது ஜெயலலிதா அதை ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா பணத்தை விடவும் ஒரு தொண்டருடைய அர்ப்பணிப்பு பெரியது அப்படின்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். வேட்பாளர் பட்டியல் வெளியான பிறகு தலைமை கழகத்துக்கு நிறைய புகார்கள் வரும். ஜெயலலிதா கிட்ட பொய் சொல்லி சீட்டு வாங்கிட்டாரு, அவர்கிட்ட செலவு செய்ய ஒரு பைசா கூட இல்ல அப்படின்னு அங்க வேலை செய்யக்கூடிய நிர்வாகிகள் என்ன தொடர்பு கொண்டு ஆதங்கப்படுவாங்க. ஆனா ஜெயலலிதா எதையுமே நிதானமா தான் கையாளுவாரு. யாரு என்ன சொன்னாலும் தான் நம்பிய ஒரு தொண்டன் களத்துல தவிக்க கூடாது அப்படிங்கறதுல அவர் உறுதியா இருப்பாரு. பொருளாதார வசதி இல்லாத வேட்பாளர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சு அவங்கள வெற்றி பெற செய்யறதுல அவர் காட்டக்கூடிய அக்கறை ஒரு தாயுடைய பரிவுக்கு இடையானது. பணம் இல்லை அப்படின்னாலும் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிற துடிப்போட வேட்பாளர்கள் நின்ற அந்த தருணங்களை நினைக்கும் போது இன்னைக்கும் நெஞ்சம் நெகிழ்கிறது. தன்னுடைய பலத்தையும் பணத்தையும் ஜெயலலிதா அறிவித்த வேட்பாளர்களுக்காக செலவு செஞ்ச எத்தனையோ கழக நிர்வாகிகள் இருக்கிறாங்க. அப்படி கழகத்துடைய வெற்றிக்காக பாடுபட்ட அந்த உத்தமர்களை நான் இப்பவும் போற்றி வணங்குறேன். அரசியல் சதுரங்கத்துல எத்தனையோ சூழ்ச்சிகள் இருக்கலாம். ஆனா ஜெயலலிதாவுடைய நிழல்ல நான் வாழ்ந்தேன். அந்த பயணம் ஒரு போராட்டம் மாதிரி. ஒரு மாபெரும் ஆளுமையின் நிழல்ல அவருடைய நம்பிக்கைக்கு உரியவராக இருந்து பணியாற்றுவதை ஒரு கடமையாவோ அல்லது வெறும் வேலையாகவோ நான் பார்க்கல.
அதை என்னுடைய வாழ்நாள் பாக்கியமா கருதுறேன். அழியாத சுவடுகளாக என்னுடைய இதயத்துல அது நிலைத்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.